எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற பூண்டி கிராமம் மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற 7 மலைகளை கொண்ட தென் கைலாயம் அப்படின்னு அழைக்கப்படுற வெள்ளியங்கிரி மலையேற்றம் தாங்க வேற போகிறோம். இந்த வீடியோவில் இந்த வெள்ளியங்கிரி மலையேற்றம் பார்த்தின முழுமையான தகவல்கள் இருக்க போது இந்த வீடியோ பார்க்க வந்த நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இது போல் பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட் அப்லோட் பண்ண போகிறோங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் தட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்துக்கிற இந்த பூண்டி மலை அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் தாராளமாக இருக்குங்க. நீங்கள் எதில் வேணாலும் வரலாங்க. கார், பைக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ், வேன், இது போல் எதில் வேணால் வரலாம். இதெல்லாம் பார்க்கிங் ஏரியாங்க. நீங்கள் எதில் வேணாலும் வரலாம். பார்க்கிங் ஏரியா ரொம்பவே தாராளமாக இருக்குது. இது மலை அடிவாரத்தில் இருக்குங்க. அப்புறம் அதுபோல் கைப்பறை வசதியும் இருக்குது. கொஞ்சம் தூய்மை இல்லாமல் இருக்குங்க. அதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் மூங்கில் தடி விற்பாங்கங்க. அதை வாங்கிக்கிட்டு மலையேற்றம் ஏற உதவுங்க. ஏன்னா அந்த மூங்கில் தடி இருந்தால் தான் இந்த மலையேற்றம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். அந்த மூங்கில் தடி இருந்தால் கொஞ்சம் சுலபமாக இருக்குங்க. அதனால் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் தடி விற்பாங்க. வாங்கிக்கிட்டு நம்ம மலையேற்றம் துவங்க போகிறோங்க. மலையோட அடிவாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா கோவில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியங்கிரி ஆண்டவர் இருப்பார். முருகருக்கு, விநாயகருக்கெல்லாம் சன்னதி இருக்குங்க. இவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வணங்கலாம். மலை அடிவாரத்தில் இருக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவரை வணங்கிட்டு இப்போ நம்ம மலையேற்றம் ஏற போகிறோங்க. மலையேற்றம் ஏறுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செக் பாயிண்ட்லாம் இருக்குங்க. அங்கே வந்து நம்ம உடைமைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி அனுப்புவாங்கங்க. எதுவும் பிளாஸ்டிக்லாம் மேலே கொண்டு போகக்கூடாது. நம்ம வச்சுக்கிற வேட்டர் கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புவாங்க. அதை திருப்பி கொண்டு வரணுங்க. அப்போ வந்து நம்ம 20 ரூபா கட்டிட்டு போனோம். திருப்பி வந்தவொடனே கொடுத்துருவாங்க. ஏன்னா பிளாஸ்டிக்லாம் மேலே போடக்கூடாது அப்படின்றதுக்காக வனத்துறையினால் எடுக்கப்பட்ட இது நடவடிக்கை. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் முடிந்த வரைக்கும் எந்த பிளாஸ்டிக்கும் மேலே மலைக்கு மேலே போடாத போல் எது தேவையில்லாதெல்லாம் கீழே வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா வனப்பகுதியை வந்து பார்த்திங்கன்னா தூய்மையாக வச்சுருப்போம். வனவிலங்குகளை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கும் அப்படின்றதுக்காக வனத்துறையினால் இதை வந்து நடைமுறைப்படுத்தப்படுதுங்க. இதெல்லாம் நம்ம செக் பாயிண்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ மலையேற்றம் ஏற போகிறோங்க. இதுதான் மலையேற்றம் துவக்கம். இங்கேருந்து நம்ம இந்த வெள்ளியங்கிரி மலையேற்றம் ஏற போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 7 கடினமான மலைகளை கொண்டதுங்க. ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு விதமுங்க. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம ஏற ஏற உங்களுக்கு சொல்கிறேன், காட்டுறேன். உறவுகளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இருந்து மலையேற்றம் துவங்கி இருக்குங்க. அப்படி துவங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வலது புறத்தில் எடுத்த புறத்துலையும் மலையோட ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இது போல் மூங்கில் தடிகளை பார்க்கலாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையேற்றம் ஏறி இறங்கி முடிச்சுட்டு வந்த பக்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் தடிகளை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு போயிடறாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகத்தமாக வீட்டில் கொண்டு போகிறாங்கங்க. இதெல்லாம் தான் இந்த காட்சிகளை இப்போ நம்ம மலை அடிவாரத்தில் பார்க்குறோங்க. இப்போ நம்ம ஏறிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல் மலையேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா இறுதியில் விநாயகர் கோவில் இருக்குங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறதாங்க முதல் மலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏறி முடிச்சிட்டோம். முதல் மலையோடைய உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்குங்க. முதல் மலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செங்குத்தாக இருக்குங்க. இதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்ததாக 2வது மலையேற்றம் துவங்க இருக்குங்க. இந்த 2வது மலையேற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் மரங்களால் நிறைந்ததாக இருக்குங்க. 2ல் வந்து பார்த்திங்கன்னா சுயம்புலிங்கமும் இருக்கும் இடையில் 2வது மலையில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2வதோடைய மலையோடைய உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா வழுக்குப்பாறை இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். 2வது மலையோட உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா வழுக்குப்பாறை இருக்கும். முதல் மலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிகரமாக ஏறி முடிச்சு அடுத்து இதுதான் வந்து பார்த்தா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது 2வது மலையேற்றம். இது எண்டில் இருக்குங்க. வழுக்குப்பாறை வந்து இருக்குங்க இறுதியில். இந்த பாறைகளை பாருங்கள் வைக்கிக்கிட்டே இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வழுக்குப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. பாறையிலே படிக்கட்டு போல் சின்ன சின்னதாக செதுக்கி வச்சுருப்பாங்க. இது 2வது மலையோட உச்சியில் இருக்குங்க. உறவுகளை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெள்ளியங்கிரி மலையேற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2வது மலை ஏறி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா 3வது மலையேற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுனைகள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் கடந்து வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகையை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் தவம் இருந்ததாக சொல்கிறாங்கங்க. இந்த வெள்ளியங்கிரி மலையேற்றத்தில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 3வது மலைப்பகுதியில் இருக்குங்க. 7 மலைகளை கொண்ட இந்த வெள்ளியங்கிரி மலையேற்றத்தில் 3வது மலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பாட்டி சித்தர் குகை இருக்குங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கமும் இருக்குது. நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள்.
ப்ரோல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த வெள்ளியங்கிரி மலையேற்றத்திலேயே 4வது மலை பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மண் சமதள பரப்புல கொண்டதுங்க. இந்த மலையேற்றோடைய இறுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்தன் சித்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சமாதி இருக்குங்க. அவருடைய ஜீவ சமாதி இங்க இருக்குங்க. இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாதை அமைச்சு வச்சவரு இந்த ஒற்றன் சித்தர் தாங்க. அதுதான் இந்த எண்டுல இருக்கும். அத காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம ஏறிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 4வது மலை பயணம். வெள்ளியங்கிரி மலையொட்டியுடைய 7 மலைகள கொண்ட இந்த மலையில இப்போ நம்ம 4வது மலையில பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உறவுல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளியங்கிரி மலையில 4வது மலை பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க மண்ணுல இருந்து திருநீர் வருதுங்க. வெள்ளை நிறத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு கற்கள் போல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, விபூதியா வந்து பார்த்தீங்கன்னா, பக்தர்கள்லாம் எடுத்து நெற்றில விட்டுட்டு போயிட்டு இருக்காங்கங்க. நீங்க வந்தீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி கமெண்ட் பண்ணுங்க. இது 4வது மலையிலும், 5வது மலையிலும் இது போல காட்சிகள்லாம் நம்ம பார்க்கலாங்க. நான் முன்னாடியே சொன்னலாங்க, இது 4வது மலையில எண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டன் சித்தருடைய ஜீவ சமாதி இருக்குன்னு. இதுதாங்க அது. நீங்க மலையேற்றம் ஏறும்போது இத பார்த்துருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. ஒத்தன் சித்தருடைய ஜீவ சமாதி. இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாதை அமைச்சவர் இவரு தாங்க. ஒருவேளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த மலையேற்றத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 5வது மலையேற்றம் ஏறிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க பார்க்குற இந்த பெரிய பாறை வந்து பார்த்தீங்கன்னா, பீமன் கழி உருண்டை அப்படின்னு சொல்றாங்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மலையேற்றத்தில முக்கியமான பகுதியா இருக்குங்க. இது மகாபாரதத்தில வர இந்த பீமன் அந்த காட்சிகள்லாம் நினைவு கூர்றதா இருக்குங்க. பீமனுக்கும் இந்த பாறைக்கும் சம்மந்தப்பட்டதா சொல்றாங்கங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 5வது மலையோடைய இடையில பார்க்கலாங்கங்க. இங்கிருந்து பார்க்கும்போது அந்த 7வது மலையில சிவன் இருக்கிற மலை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா தெரியுங்க. அதெல்லாம் நீங்க இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கடந்து 6வது மலை வந்து பார்த்தீங்கன்னா, இறக்கத்துல இருக்குங்க. அத கடந்து வந்தவுடனே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சுனை இருக்கும். இந்த சுனை வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த வெள்ளியங்கிரி மலை ஏற்றத்தில 6வது மலை இறக்கத்துல இறங்கி வந்தவுடனே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இந்த சுனை ஆண்டி சுனைங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பக்தர்கள்லாம் இறங்கி குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த 7வது மலை ஏற ஆரம்பிப்பாங்கங்க. இப்போ நம்ம 6வது மலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்க ஆண்டி சுனை இருக்கு. இதில குளிச்சுட்டு இங்கேயே பக்கத்தில ஒரு சிவன் கோவில் இருக்கு. இத வணங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 7வது மலை ஏற்றம் வந்து பார்த்தீங்கன்னா, துவங்க போறோங்க. இப்போ நம்ம 7வது மலை துவங்க ஆரம்பிச்சுட்டோங்க. ஆரம்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விநாயகருக்கு சன்னதி இருக்குங்க. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, தான் தோன்றி விநாயகர் அப்படின்னு அழைக்கிறாங்கங்க. இந்த மலையேற்றத்தில வந்து பார்த்தீங்கன்னா, முதல் மலையும், கடைசி மலையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடினமா இருக்குங்க. ஆமாங்க, முதல் மலை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப செங்குத்தா இருக்கும். 7வது மலை வந்து பார்த்தீங்கன்னா, இறுக்கத்திலே போக போக போய்க்கிட்டே இருக்குங்க. அப்படி இருக்குங்க. மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடினமா இருக்கிற மலை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முதல் மலை, இந்த கடைசியா இருக்கிற 7வது மலையும் தாங்க. இப்போ நம்ம 6 மலைகள வெற்றிகரமா கடந்து இப்போ 7வது மலை ஏறிக்கிட்டு இருக்கோங்க.
உறவுல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வெள்ளியங்கிரி மலையேற்றத்தில 7வது மலையேற்றம் ஏறிக்கிட்டு இருக்குங்க. ரொம்ப கடினமானது இந்த 7வது மலையேற்றம். நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போகும்போது நைட்டு போனாலும் சரி, பகல்ல போனாலும் சரி, அதுவும் பகல்லாம் போனீங்கன்னா, வெயில் நேரத்தில கண்டிப்பா தண்ணி ரொம்ப தேவைப்படுங்க. தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிக்கிட்டே இருக்குங்க. இந்த நேரத்தில உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல தோணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வெள்ளியங்கிரி மலைக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா, உடல் நலம் நல்லா தூய்மையா, சீரா இருந்தா மட்டும் வாங்க. ஆமாங்க, இருதய நோய் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல வி ஃபிக்ஸ் வரவங்க, இது போல மருத்துவ பாதிப்பு இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மலையேற்றம் மேற்கொள்றாங்க. அதனால சில உயிரிழப்புகளும் ஏற்படுதுங்க. மூச்சுத்திணறல் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த மலையேற்றத்தில சிலர் உயிரிழந்திருக்காங்கங்க. அதனால நீங்க வரீங்கன்னா, உங்களுடைய உடல் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு வாங்க. வேணா மெடிக்கல் செக்கப்பும் எடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா, சமீப காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி அதிகமா உயிரிழப்புகள் ஏற்படுது. அதனால தாங்க சொல்றேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வரவங்க இங்க மேல பிளாஸ்டிக்லாம் எதுவும் போடாதீங்க. மைக்கா, அப்புறம் வாட்டர் பாட்டில்லாம் அதிகமா நிறைய பேர் போட்டு போயிறாங்கங்க. அப்படி பிளாஸ்டிக்லாம் போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, வனவிலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா, பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்துங்க. அதனால் நீங்க வரவங்க மெடிக்கல் செக்கப்போட உடல் நல்லா சீரா இருந்தா வாங்க. வரவங்க பிளாஸ்டிக்லாம் இங்க அதிகமா யூஸ் பண்ணிட்டு கீழ போட்டு போகாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவரை பார்க்க போறோங்க. உள்ள வந்தாச்சு. இங்க சூளம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கடந்து போனோம்னா இங்க ஒரு விநாயகர் இருப்பாரு. இந்த விநாயகரை வணங்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளியங்கிரி ஆண்டவரை போய் வணங்கலாம் வாங்க. ரோல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றிகரமாக இந்த மலையேற்றம் ஏறி முடிச்சாச்சுங்க. முதல் மலையிலேருந்து 7வது மலை வரைக்கும் வெற்றிகரமாக ஏறி முடிச்சிட்டோம். இப்போ 7வது மலை உச்சியில் வந்துட்டோங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்க போகிறோம். வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அப்படி வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பூஜை நடந்துக்கிட்டு இருக்கேன். அந்த பூஜை காட்சிகள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகர் சன்னதி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவன், இது 3 சன்னதி வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக பக்கத்தில் இருக்குங்க. இது எல்லாருக்கும் பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த காட்சிகள்லாம் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சென்ற அடியார்கள் அவர்கள் வேண்டும் நல் வரங்களையும் தந்தல வேண்டும். சிவபுரத்தரசே நீ படைத்த வைக்கம் நீங்க மாமனை மண்ணுக நீ விரும்பி அன்பரம் விளங்குக சைவ நின்றுதான் தலை தோங்குக தெய்வனின் திருநீர் சிறக்கு சிவாதிரு திருச்சிற்றம்பலம். உறவுல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெள்ளிங்கிரி மலையேற்றத்தில் வெள்ளிங்கிரி மலை உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அந்த காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சாமி தரிசனம் பண்ண போகிறோங்க. அந்த காட்சிகளை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இப்போ நம்ம கருவறையில் தான் நிற்கிறோம். இதை காட்டுறோம் பாருங்கள். ஓம் நமச்சிவாய. இவரை பார்க்குறதுக்கு தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7 மலைகளை கடந்து வந்திருக்குங்க. சிறப்பான தரிசனம் உங்களுக்கும் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க. நம்மளுடைய இந்த ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ஆலயங்கள் சென்று இதுபோல் பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வெள்ளிங்கிரி மலையேற்றம் இருக்கீங்களா? உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குங்க கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்போயாவது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ஒரு முறையாவது போய்ட்டு வாங்க. ரொம்ப அனுபவம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன்.